டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து VN மதியழகன். வணக்கம். வடக்கிலும் கிழக்கிலும் காணிகளை மீள பதிவு செய்யும் சர்ச்சைக்குரிய பணியினை அரசாங்கம் முன்னெடுக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் கெஹலிய ரம்புக்வெல தெரிவித்திருக்கிறார். உள்ளூரில் இடம்பெயர்ந்தவர்களில் 95% மீள குடியமர்த்தப்பட்டுள்ளார்கள். எனவே காணிப்பதிவை தாமதப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என அவர் கொழும்பில் செய்தியாளர் மத்தியில் தெரிவித்தார். புதுடில்லியில் உள்ள திஹார் சிறையில் வைக்கப்பட்டுள்ள ஊழலுக்கு எதிரான சமூக சேவகர் அனா ஹசாரே நாளை அங்கிருந்து வெளியேறி தமது உண்ணாவிரத போராட்டத்தை தொடருவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டில்லி ராம்லீலா பூங்காவில் 15 நாள்கள் உண்ணாவிரதத்தை நடத்தலாம் என போலீசார் அளித்த அனுமதியை ஹசாரே ஏற்றுள்ளார். சிரிய ஜனாதிபதி பஷார் அல் ஆசாத் பதவி விலக வேண்டும் என அமெரிக்க, பிரிட்டிஷ், பிரெஞ்சு, ஜெர்மன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டங்களை அவர் அடக்கி வரும் விதம் உலக நாடுகளின் கண்டனத்திற்கும் இலக்காகி இருக்கிறது. ஆர்ப்பாட்டக்காரர்களை அடக்க ஆசாத் இராணுவத்தை பயன்படுத்தி வருகிறார். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையிலே இடம்பெறும்.